இந்த குளிருக்கு இந்த சிப்ஸ் நல்லா சூப்பராக இருக்கு காரமா. நான் சொல்லலை, அவங்க இங்கே தான் இருக்காங்க பாருங்க. என் செல்லத்தாய் எங்கே தான் இருக்கு நீ? வாடி என்னடி சிப்ஸ் சாப்பிட்றீ? ஏண்டி அவனை ரூம் ஃபுல்லாக தெரியும் வரேன். இந்த ரூம் அந்த ரூம் அந்த ரூம் இந்த ரூம்னு நீ என்னடா உட்காந்து சிப்ஸ் சாப்பிடுங்க. ஏன் இங்கே போகிற அங்கே போகிற சொல்லிட்டு போக மாட்டியா? ஏண்டி உட்காந்து பார்த்துன்னு இருந்தேன், நீ தூங்கி இருந்த நல்லா. சரி நல்லா கோட்டை விட்டு தூங்குறியா, கொஞ்சம் நேரம் தூங்கட்டா சொல்லிட்டு நான் பட்டு சிப்ஸ் பாக்கெட் வந்து வெளில உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். இந்த சிப்ஸ் சாப்பிடு. எனக்கு வேண்டி நீ சாப்பிட்டுடி. எனக்கு சூடாக காப்பி மட்டும் இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். இந்த குளிருக்கு அதுக்கும் நல்லா இதமாக இருக்கும். ஏன் உங்களுக்கு காஃபி வேணுமா? நான் வேணா போட்டு எடுத்துன்னு வரட்டுமா? நீயே போட்டு எடுத்துன்னு வரியா? இங்கே பக்கத்தில் கடை கிடையாது இல்லையா? கடைக்கெல்லாம் கொஞ்சம் தூரமாக போகணும். இங்கே பால் பவுட்ரு சக்கரை அடுப்பு எல்லாமே இருக்குது. நான் காப்பி போட்டு எடுத்துன்னு வரேன் உங்களுக்கு. ஏண்டி அப்போ இது வீடு அடியுது? அடுப்பு பால் பவுட்ரு சக்கரை மளிகை சமையல் எல்லாமே வச்சுக்கிறாங்களா? ஆமாம், இது வீடு மாதிரி தான், எல்லா பொருளுமே இருக்குது இல்லை. அதனால தான் ராதிகா சமைக்கலாம் சொல்லிட்டு பொருளை வளர்த்துக்கு போயிருக்கல கடைக்கு. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் போச்சு. என்ன காப்பி கடைக்கு தூரமாக எங்கன்னா போய் சுத்தணும் போல இருக்குது. சுற்றி பார்த்தேன், ஒரு மேடும் பள்ளமாக இருக்குடி, ஒரு செடியும் மரமும் கொடியுமா இருக்குது. பயமாக இருக்குது பார்த்துட்டு. நைட்டுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் போல இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி வீட்டில் நிறைய இருக்குது. பயப்படுதா? என்னை விட்டுட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் வந்துருக்க போல இருக்குதா? சும்மா அப்படி தெருமா வரைக்கும் போயிட்டு வந்தேன். நல்லா தான் இருக்குது இடம்னா. சரி நீங்கள் பேசினேங்க, காப்பி போட்டு வந்துடுறேன். ஏமா என் மருமகளை பார்த்தா கொஞ்சம் வர சொல்லு. சொல்கிறேன். குமதி ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணியா? எங்கே இருக்கான்னு கேட்டியா? ஊர் தெரியாமல் எங்கே தொலைஞ்சு போயிட போறா? ஆமாம் அவள் தான் தொலைற ஆள். முதல்ல கூட பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் போயிருக்காரா, யாரும் தொலைய மாட்டாங்க. ஆட்டோலேயே போயிட்டு ஆட்டோலேயே வந்துருவாங்க. எதுக்கு ஒரு ஃபோன் போட்டு கேளுமா எங்கே வராங்கன்னு. ஏன் பேனி சாப்பிடணும்னு பாவலா இருக்கீங்களோ? பசி எடுக்குது போல இருக்குதே. என்ன வீட்டுக்குள்ள ஒருத்தரையும் ஆளக்கானோ? எங்கே தடி போனியா? சும்மா அக்கம் பக்கத்தில் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாக்கா. வீட்டில் நம்ம வீடு மாதிரி இருக்குதா இல்லை நல்ல வசதியானதாக இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்கறதுக்கு போனோம். எல்லாம் நம்ம வீடு மாதிரி தான் இருக்கு. சரி ராதிகாக்கு ஒரு ஃபோன் போடு, எங்கே வராங்கன்னு கேள்வி அவங்கள. ஃபோன் போட்டாச்சு, வந்துனே இருக்காங்க, திருமலைக்கு வந்துட்டாங்களாம். சரி அப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாமா? வட்ட காய்கறியில் வட்டத்தை வழி அடுப்பு பற்ற வச்சு என்ன பண்ண போறீங்க? உட்காந்து போறியா? கொழுப்பு பத்தியா? நான் இது அடுப்பு ஏரியா உட்காரனா? இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வேலை எடுத்துருக்காங்க. புதினா கட்டணும், வெங்காயம் கட் பண்ணணும், தக்காளி கட் பண்ணணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அப்புறம் எவ்வளோ வேலை இருக்குது. கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் வேற இது பண்ணணும். நிறைய வேலை இருக்குது. அடுப்பு ஒரு முறை பற்ற வச்சு உசுரை எடுக்காத. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு அடுப்பு பற்ற வச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். சாப்பிட்டு இப்போ ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏண்டி இப்பயும் மதியத்துக்கு மேலே ஆக போகுதுரி. எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்டு எப்போ ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு போகிறது? இங்கே சாயங்காலம் ஆக போகுது பாரு. போகிறதுக்குள்ளே மழை வரப்போகுது, பனி பெய்ய போகுது. எல்லாமே இங்கே முடிய போகுது. இந்த ராதிகோட மாமியை வாய் வச்சு சும்மா இருக்காதா? எப்படி அப்பசக்கொண்டமாக பேசுறது பற்றியா? அதுக்காக இதுங்க பெருசுங்களாம் வீட்டிலேயே விட்டுட்டு வரணும். கூட்டு வந்து வச்சுங்கன்னா எங்கன்னா வாய் வச்சு சும்மா இருக்குதுங்களா பேர். ஆமாம், ஹோட்டல்லேயே எங்கேயா வாங்கி சாப்பிட்டோமா ஊர் சுற்றணுமா நைட்டுக்கு வந்து படுத்தமான்னு இல்லாமல் எதுக்கோ இங்கே சமையல் செஞ்சீங்க நம்மள பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் காப்பி தானே கேட்டீங்க, போட்டு எடுத்துனா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. ஏன் இப்போ தானே சாப்பிட போகிறா? எதுக்கு இப்போ காப்பிலாம்? ஏன் இன்னும் காய்கறியே சிக்கன் எதுவுமே வந்து இறங்கல. அது இப்போ சாப்பிட போகிறேன். இன்னும் பாடு 10 கிலோ சமைக்கல. அது வைக்க நல்லா பொறுக்க முடியாது. எனக்கு காப்பி வேணும். வீட்டில் தான் அப்படி தொலை பண்ணதுன்னு பார்த்தா வர இடத்துல எப்படி தொலை பண்ணது பற்றியா? இங்கே அடுப்பு சக்கரை காப்பி பால் எல்லாமே வச்சுட்டாங்களா? ஏன் எல்லாமே இருக்குது இந்த வீட்டில். உங்களுக்கு தான் நீ தான் போட்டு கொடுத்து வச்சுக்கிட்டா. எதுவுமே இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. சும்மாவே இருக்க மாட்டேன் நீ. ஏன்னா ஒரு லூஸ் என்ன போய் காப்பி எடுத்துறேன். இதில் சிப்ஸா? நல்லா தான் இருக்கு. ஏய் போதும் கையெடு. ஏன் 2 இடத்துக்கு அப்படியே செலுத்துக்கிறீங்க? மொத்தத்தையும் அப்படியே 2 போதும். சிந்தூர பூவே சிந்தூர பூவே சில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. உங்ககிட்ட தானே வீட்டில் விட்டுட்டு வந்துட்டியா? உங்களையே ஏன் கூட்டின்னு வந்தேன் நான் ஆசைப்படுறேன் கூட. அது வேற தொல்லை. அதில் வீட்டில் குழந்தை பிடிங்களா பார்த்துட்டோம். ஆமாம் எல்லாரையும் வீட்டில் விட்டு வந்தால் தானே உச்சத்துக்கு நீங்கள் ஆட முடியும். கேட்க மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்களே. கட்டின புருஷனையும் பெற்ற குழந்தைங்கள விட்டுட்டு தனியாக வந்துக்கிறா பாரு ஊட்டிக்கு. உங்களுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருக்கும் பாரு. நான் எங்கே தனியாக வந்திருக்கேன்? தனியாக எங்கே விட்டீங்க? கூடயே தொத்தின்னு வந்திருக்கீங்களா? நீங்கள் ஒருத்தர் போதாது சிவபூஜையில் கரடி மாதிரி. இது கரடியா? எவ்வளோ திமிரு பத்தியா? பெரும் அது மாதிரி பேசாதம்மா. இந்த கரடியை சொன்னால் அந்த கரடி கோவம் வருது. ஐயா கரடியா? கரடியை பார்த்ததே இல்லை இது வரைக்கும். எங்கே எங்கே? இதோ இங்கே தான் 2 உட்காந்து பாரு. கரடியே இல்லையே. நல்லா பாரு இந்த பக்கம். இங்க பாட்டி 2 பாட்டி தான் உட்காந்துருக்காங்க. கரடி காணமே ஓடி போயிட்டா நான் வரத்துக்குள்ள. ஐயோ ஓடிலாம் போடல, சப்பரமா உட்காந்துக்கு பாரு கால் நீட்டினே. இவன் ஒரு லூசு. அவ என்ன தானே சொல்றா கரடினே. இது உங்களை தான் சொன்னாங்களா? ஐயோ நான் கூட ஆசையா வந்தேனே கரடி பார்க்கறதுக்கு. பாட்டிங்க தான் போய் கரடின்னு சொல்லியிருக்கீங்க. விளையாடுறத விட்டுட்டு ஓடி வந்தேன் பாருங்க கரடி பார்க்கறதுக்கு. நல்லா போட்டோ எடுத்துக்கிறா. நீங்க வேணா வச்சு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸை போடுங்க பார்க்கட்டும் எல்லாரும். கடைசியில இப்படி மொக்க வாங்கிட்டோமே. ஏ சஞ்சு கரண்டி எல்லாம் ஒன்றும் இல்லடி. ஏன் மருமகளுக்கு மேலே இருப்பா போல இருக்கு. கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பு கிடையாது உனக்கு. ஐயோ சீரியஸா மாதிரி பிரச்சனை ரெண்டும். சரி காஃபி தானே கேட்டீங்க அதை போயிட்டு வரேன். ஓடி போயிடு மாதிரி தான் கண்ணு எதுக்கு நிற்காத. கொழுப்பு பத்தியடி இவளுக்கு. அதான் என் மருமகளுக்கு மேலே ரொம்ப கொழுப்பு எடுத்தவளா தான் இருப்பா போல இருக்கு. இதுதான் என் புள்ள ஊட்டிக்கு போகிறதா நீங்களே போய்க்குங்க. நான் வரல, நான் பசங்க பார்த்து வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டான். நான் தான் வம்படிச்சு வந்துருக்கேன். என்ன கூட வந்திருப்பா. தனியாக ஆட்டம் போகிறது கரெக்டாக இருக்கும்ல. நான் வந்து அவளுக்கு தொல்லையாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என்ன பண்ணுறா எது பண்ணுறா நான் கேட்டுனே இருப்பேன் பார்த்துனே இருப்பேன். அதனால என்ன விட்டுட்டு வரலான்னு பார்த்தா நான் வந்து வம்படிச்சு வந்துட்டேன். அதனால தான் கோவம். அதனால தான் இப்போ கரடி கிரடியில் சுட்டு போயிருக்கா. இவங்களும் ஒரு காலத்தில் மாமியார் ஆகுதானே போகிறாங்க. அப்போ நம்மளோட வழி என்னன்னு தெரியும். நம்மளாவது இவங்களை வச்சு குடும்பம் நடத்துறோம். இவங்களை வச்சுக்கினா வர மருமகளை குடும்பம் நடத்த மாட்டோம் கண்டிப்பாக. அது நம்ம 100க்கு 100 உண்மை தான். நானும் இவளை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது தானே பார்க்குறேன். ஆனால் என்னாலே பொறுமையாக இருக்க முடியல. வார ஆட்டத்தை பார்த்து எது வந்து மனசில் வச்சுக்காதீ சொல்லிவிடு. பொண்ணு பார்க்க போகும்போதே இவளோட ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்த்து பொண்ணு பிடிக்கல வேறு பொண்ணு பார்த்துக்கலாண்டான்னு என் பிள்ளைகிட்ட சொன்னேன். ஆனால் அவன் சொல்லிட்டான் இந்த பொண்ணு தான் நல்லா இருக்குது, இந்த ஒத்த ரோசா தான் நல்லா இருக்குது, இந்த பொண்ணு தான் கட்டினா கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணிக்கலாம். எல்லா பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கிறானுங்க. நமக்கு எது பொண்ணு பிடிக்கலன்னு சொல்கிறோமோ அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவோம் ஒத்த காலம் நிற்கிறானுங்க. என் வீட்டில் இருக்கவங்க அப்படி தான் பண்ணா.
அப்புறம் கேளுடியே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. இன்ன வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தலைக்கோ ஒரு உடம்பா ஊற்றிருப்பாளா? தினமும் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் தான் அந்த பசங்களை கூட படிட்டு அதுக்கு டிஃபன் கொடுத்து ஸ்கூல் எடுத்துமே விட்டுட்டு போகிறான். வீட்டில் சோறாக்கணும்னா கூட கஷ்டம். நான் செஞ்சிருவேன் எல்லா வேலையும். கூட மாட காய்கறி அறுத்து கொடுத்துட்டு விட நான் கத்தணும். நான் வீட்டு வேலை செய்யாமல் அப்படின்னா தான் வேலை செய்வாங்களா? எல்லா வேலையும் வந்து மாமியாரும் புருஷனும் செஞ்சு வச்சிடணும். இவங்க வந்து ஜாலியாக விட போய் கதை பேசிக்கின்னு சுற்றிக்கின்னு வரது ஒரு வேலையை வச்சு சுற்றினக்கா எங்கள் வீட்டில் இருக்கிறவா. ஆனால் என் மருமக அப்படி கிடையாது. வீட்டில் இருக்க வேலை எல்லாத்தையும் எல்லாரும் செய்கிறாங்களா பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிட்ட பிறகு தான் வீட்டை விட்டு வெளியில் போவா. அவள் எந்த வேலையும் செய்ய மாட்டா. யார் என்ன வேலை செய்கிறாங்கன்னு கரெக்டாக பார்த்து நிற்பா. வழி நடுக காட்டு. ஐயோ 2 இங்கே தான் உட்காந்துக்குதுங்களா? எப்பா எவ்வளோ தூரம் அந்த மார்க்கெட்டு? என் வீட்டு மக்கார நீ வந்துட்டு இருக்கல. 2த்துக்கும் வாங்கினா வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போயிருக்குது. ஏன்டே ஹோட்டலில் கிட்டல எங்கன்னா சோறு தின்னுட்டு அப்படியே போய் சுற்றி பார்த்துருக்கல. உனக்கு எதுக்கு தேவையில்ல தரல? என்னத்தை கேட்டீங்க? தேவையில்லாத வேலையா? ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. வீட்டில் சமைக்கிற மாதிரி அப்படியே ஹோட்டலில் இங்கே சமைப்பாங்க அப்படின்னு பார்த்து நிற்கிங்களா? நம்ம கையால் சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லா ருசியாக இருக்கும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா காசு தான் செலவாகும். நம்மளுக்கு வயிறு ரொம்பது வாயா ரொம்பது. அதனால தான் கொஞ்சம் பால் மறாமல் போயிட்டேன். மார்க்கெட்டில் போய்ட்டு காய்கறிலாம் வாங்கி வந்துட்டேன். இப்போ கறி மீன்லாம் வாங்கி வந்துருக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா சிக்கன் பிரியாணி செஞ்சிடறேன். முட்டை வேக வச்சு வச்சுறேன். நல்லா சூப்பர் கட்டு சாப்பாடு சாப்பிட்றோம். போய் ஒரு சுற்றி பார்த்துட்டு வரோம். பார்க்கலாம் பூலாம் இருக்கு பற்றி ரோஸ் கார்டன்லாம் அதெல்லாம் போய் சுற்றி பார்க்குறோம். டீ எஸ்டேட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கோ சுற்றி பார்க்க முடிஞ்ச அளவுக்கு நீ சுற்றி பார்த்துக்கலாம். மீதான் நாளைக்கு சுற்றி பார்த்துக்கலாம். சாப்பிட்டு போயிட்டு வந்து திரும்பவும் நைட்டுக்கு இருக்கும் பிரியாணி சுட வச்சு சாப்பிட்டேன். பட்டு தூங்க வேண்டியதான். இவளுங்க எப்போ பிரியாணி செஞ்சு எப்போ நம்மளுக்கு சொத்தை போட்டு எப்போ ஊசத்தை குடும்பம் தெரியலையே. வாடி இப்போ வேலையை பார்க்கலாம். அப்படின்னா வேலை இருக்குதா? எங்கேயும் போகக்கூடாது. உட்காருங்க. உட்காந்து இந்த வெங்காயம் இந்த கல்லில் அறுத்து கொடுங்க. புதிய கிள்ளி கொடுங்க. எவ்வளோ வேலை இருக்குதா? போகிறாங்களா எங்கேயோ? என்ன நீ தான் சமைக்க போகிறேன் சொன்னேன். நீயே செய்யலத்தியா? அத்தை கோவப்படக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். டக்குன்னு வெங்காயம் தக்கலாம் தூங்க புதினா கிள்ளி கொடுங்க. அத்தை நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுங்க. எதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணணுமா? ஆமாம் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டதுன்னா சூப்பராக இருக்கும். தம்பி ஆட்டோக்காருக்கு ஒரு 10 ரூபா கம்மியாக கொடுத்துட்டு வாங்க. ஆமாம் இங்கேருந்து இங்கே வரத்துக்கு 100 ரூபாவாம்மா. பக்கத்தில் தான் இருக்குது மார்க்கெட்டு. 100 ரூபா அதிகம். 90 ரூபா கொடுங்க போதும். இந்தாங்கக்கா இதில் மீன் கறி எல்லாம் முட்டை எல்லாமே இருக்குது. கொடுப்பா ஆட்டோக்காருக்கு 90 ரூபா தானே கொடுத்தேன். இல்லைக்கா பாவம்க்கா 100 ரூபாவை கொடுத்துட்டேன். 10 ரூபாய் கம்மி பண்ணிங்கண்ணே. ஐயோ வெள்ளந்தியாவே இருக்கிறேன். சரி கொடு. அக்கா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? இப்போ இந்த சமைக்கிற பாத்திரம்லாம் மேலே இருக்கு பிறகு பிரியாணி பாத்திரம்லாம் கொஞ்சம் அதை மட்டும் எடுத்து கொடுத்துருப்பா. நான் சமைச்சிக்கிறேன். சரிக்கா இது எடுத்துன்னு வரேன். உங்களுக்கு என்னென்ன பாத்திரம் வேணும்னு வந்து சொன்னீங்கன்னா எடுத்து கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. இந்த வரேன்ப்பா வந்து வரேன். இதா எங்கள் அக்கா வந்து சரி இந்த மீனில் கொஞ்சம் கழுவி கொடுக்க சொல்லு, இந்த சிக்கனில் கொஞ்சம் கழுவி தர சொல்லுனேன். நான் போய்ட்டு பாத்திரம்லாம் எடுத்து பிரியாணி சேர்த்துக்க. ஏன் நீ சொல்ல மாட்டியா? நான் சொல்லுவேன். இருந்தாலும் ட்ரெயினில் வரும்போது கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீ தானே பேசுனேன். அப்போ நீயே செய்யலாம் வழியா. கூல் டவுன் கோவப்படக்கூடாது. சரி அப்போ பொறுமையாக நானே எல்லா வேலையும் செய்கிறேன். சாயங்காலம் 6 மணிக்கு தான் உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். சரி வாப்பா நம்ம பிரியாணி பாத்திரம் எடுத்துட்டு வரலாம். அக்கா பெரிய பொண்ணு எல்லாரையும் நான் கூப்பிட்றேன் சமைக்கிறதுக்கு. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சீங்கன்னு வச்சிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் 1/2 மணி நேரத்தில். 1/2 மணி நேரம் கூட அதிகம் தான்ப்பா. 10 நிமிஷத்தில் நல்லா சமைச்சிடுவேன். வா போகலாம். இந்த வெங்காய தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு, இந்த புதினா நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி கொடுத்துட்டு, இந்த கறியில் கழுவி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கேன். அடுப்பை பற்ற வச்சேன்னா கதன்னு எத்தியை போட்டு நான் 10 நிமிஷத்தில் பிரியாணி செஞ்சு இறக்கிடுவேன். இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. பரவாயில்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் போல இருக்கா நீங்கள். ஆமாம் நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கேன். என்னை யாராலுமே பிடிக்க முடியாது. கருமம் வாயில் வைக்க முடியாது. சமைச்சா என்ன பீலா பித்ராப்ப. எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா வீட்டில் எங்கள் அண்ணன் வீட்டுனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா நான் தான் சமைப்பேன். என்ன தான் இப்போ வந்து சமைக்க சொல்லுவாங்க. ஏன்னா நான் தான் நல்லா ருசியாக நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக சமைப்பேன். முன்னாடி மருமக சொல்கிறது சரி தானே? அவள் எதனா ஒன்று அடிச்சு விட்டுன்னு இருக்கா. கும்மன் கேள்வி இதெல்லாம் ஒரு குழப்பு. நானே வந்து எதனா ஒரு கேட்ரிங் வச்சு நடத்தலாமான்னு பார்க்குறேன். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு காது குத்துலுக்கு நிச்சயதாம்பலத்துக்கு சீமந்தத்துக்கு அந்த மாதிரி சமைச்சு கொடுக்கலான்னு பார்த்துருக்கேன். என்னோட திறமை நானே என் வீட்டுக்குள்ளே வச்சு நடக்கின்னு இருக்கேன். அது இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கணும். பரவாயில்லக்கா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து நீங்கள் நல்லா சமைக்கலாம் கற்றுன்னு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கலையை வச்சு உங்களை நீங்களும் டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட கலையை வந்து வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்கீங்க. நம்ம ஊருக்கு போன பிறகு வேணால் ஒரு கேட்ரிங் மாதிரி வேணால் ஆரம்பிக்கலாம். அதுக்காக உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நான் பண்ணுவேன். ஆமாம் வீட்டுக்குள்ளே சமைக்கிறதுக்கு துப்பு கிடையாது. செஞ்சாலும் வாயில் வைக்க முடியாது. இல்லை வேறு ஊருக்கெல்லாம் வேறு சமைச்சு போடுவா. அதுக்கு வேறு உதவி செய்யலாம். 2 பேர் சேர்ந்து மட்டி வாங்க போகிறீங்க எங்கேயும். ஆனால் நல்லா தெரிஞ்சு போச்சு. எங்கப்பா இந்த 2 பசங்களை வச்சுக்கின்னு எங்கள் மாமியார் வச்சுக்கின்னு மாடு வச்சுக்கின்னு அதுங்களை வச்சுன்னே நல்லா பார்க்க முடியல. அதனால தான் யோசிச்சுனே இருக்கேன் கேட்ரிங் வைக்கிறத பற்றி. ஊருக்கு போய் தான் டக்குன்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். நல்ல முடிவா. சரி வாப்பா நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்துட்டு வரலாம். என்ன நான் சொல்றதுல சரி தானே? ஆமாம் ரொம்ப சரி. வழி நடுக காட்டு பண்ணி காட்டு பண்ணியா? சொல்றேன். இல்லை வழி நடுக காட்டு மல்லி யாரும் அதை பார்க்கலையே. மூடிட்டு போ. நம்ம பண்ண அந்த கிழவிக்கு பிடிக்காது. இந்த அக்காக்குள்ள எவ்வளோ திறமை இருக்கு பாரு. இவெல்லாம் எங்க திரி பிடிச்சிட்டு வந்தீங்க? எல்லாம் எத்தால எழுத்து எப்படிலாம் பேசி ஏமாத்துறா பத்தியா?
சிப்ஸ் அப்புறமா சாப்பிடலாம். என்ன காய்கறி பார்த்து எடுத்து வைக்கலாம். இந்தியா ஒருத்தி காப்பி எடுத்து சுட்டு போனா ரெடி எத்தனை ரூபாய் எத்தனை வர மாட்டேன். உங்க அக்கா இவ்வளோ மாதிரி கிடையாது, கரெக்டாக எடுத்துன்னு வந்துருவா. அவ்வளோதான் பிரியாணி செய்ய சொல்லணும். என் ஊரில் செஞ்சா வச்சு வாயில் வைக்க முடியாது. நான் ஊருக்குலாம் சமைச்சு போடுவேன், விருந்துக்கு நான் தான் சமைச்சு போடுவேன்னா எல்லாம் உருட்டுடியா உருட்டு வீட்டில் காப்பி முதல் பண்ண மாட்டா. அது நான் தான் போட்டு தருவேன் உங்களுக்கு. வீட்டில் சொல்ல ஒன்றும் ஆக்க மாட்டா. என்ன சிலிப்பின்னு போறா பத்தியா இவங்களாம் வா இல்லைன்னு வச்சுக்க நாய் தூக்கின்னு போயிடும் போலடி. கரெக்டாக சொன்னேன். அந்த கூட இப்படி தள்ளு என்ன காயிருக்குன்னு பார்க்கலாம். எனது கத்திரிக்காய் தக்காளி ஐயோ இவங்க வாங்கி வச்சுக்க காயை பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு இங்கே தான் டேரா பொண்ணு போல இருக்கடியா. ஹோட்டல் கிட்டலாம் வாங்கி போய் நல்லா சொல்ல வாங்கி கொடுக்க மாட்டா போல இருக்கடி. எதுக்கு இவங்களுக்கு தேவையில்லாத வரலாம். நம்ம 16-17 பேர் கிட்ட இருக்கோம்ல, 2 வேலைக்கு தான் வரும் அந்த காய்கறி. ஒன்றும் பயப்படாத. 2 நாளாக காலி பண்ணிடண்டி. ஊருக்குள்ள வேற சொந்தம் போக முடியாது. இவ்வளோ கூட வாங்கி வச்சுக்கிறா பாரு. இவ்வளோ ஒருத்தி 16-17 பேர் சாப்பிடணுமே. இவ்வளோ காய்கறி தேவைப்படாத. வெங்காயம் தக்காளியும் நிறைய இருக்குது. புதினா கொத்தமல்லி அது வெங்காயத்தால இஞ்சி கத்திரிக்காய் எல்லாம் தேவையான பொருள் தான். பிரியாணி செய்யும்போதே பாதி காய்கறி காலி ஆகிடும். இப்போ நாளைக்கு தான் செய்வாங்கன்னு தெரியல. அதுக்கு அது பாதி காலி ஆகிடும். ஊருக்கு வர வருத்தமா தூக்கி போவாங்க. அது வர கத்திரிக்காய் பார்த்தாலே எனக்கு மூட் அவுட் ஆகுது. பிரியாணி தான் சொன்னாங்க. இதில் எது பண்ணிருக்கா கத்திரிக்காய் அதுக்கு முடிச்சுருக்கேன். சுட சுட காஃபி சூடான காஃபி ரெடி 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 என்னங்க. காய்கறிலாம் வந்துச்சா? ராத்திரிக்கு வந்துட்டாளா? வந்துட்டாமா. காய்கறி மீன் சிக்கனு முட்டைலாம் வாங்கி வந்துருக்கலாம். பிரியாணி செஞ்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டை வேக வைக்க போகிறாங்களா. அதில் பாத்திரத்துல போயிருக்கா. பரவாயில்ல. ஊட்டிக்கு வந்தவொடனே என் தங்கச்சிக்கு நல்ல புத்தி தான் கடவுள் கொடுத்துருக்கான். சமைக்கணும். இன்னைக்கு ஒரு வெட்டலாம். முதல்ல காப்பி குடிங்க. பால் பவுடரில் போட்ட காப்பியம்மா நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் பசும்பாலே காப்பி போட்டுட்டு பால் பவுடரில் போடணும் எவ்வளோ போடணும் ஏது போடணும் ஒன்றும் தெரியல. திக்கு முக்காடி போயிட்டேன். சரி குத்து மதிப்பாக போட்டு பார்த்தேன். நல்லா தான் வந்துச்சு. கொஞ்சம் குச்சி பார்த்து தான் வந்தேன். நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல. நம்ம பசும்பாலை குடிக்கிற மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருக்குது. ஆமாம் எனக்காவது ஒரு நாள் குடிக்கலாம். டெய்லியெலாம் குடிக்கலாம் என்னால் முடியாதுப்பா. சரி டிஸ் ரெடி. இப்போ வந்து பிரியாணி நீ செஞ்சிருந்தா ராதிகா செய்ய சொல்லாத. அவள் செஞ்சால் வாயில் வைக்க முடியாது. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது எனக்கு தெரியாதுங்க அத்தை. நானே தான் செய்ய போகிறேன். இதெல்லாம் மொட்டை க்ளீன் பண்ணி எல்லா காய்கறிலாம் அத்துட்டு வச்சுக்கணும். அடுப்பத்தை வச்சுட்டு கடற்கன்னு செஞ்சு முடிச்சிடலாம். என் மருமகளை கூப்பிடு. இன்னொரு சுடிதார் போட்டு சுற்றி போல. அவளாம் இங்கே நட்ட மாடு ஒன்று இருக்குமே அதெல்லாத்தையும் கூப்பிட்டு டக்குன்னு ஒரு வேலை செய்ய சொல்ல ஆளுக்கு செஞ்சாங்கன்னு வச்சுக்கேன். சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்டு சீக்கிரம் சுற்றி பார்க்கலாண்டி. பொழுது போயிடும் பொழுது கிளம்பி போகிறதுக்குள்ள. சரிங்க அத்தை கூப்பிட்றேன். என்ன இருக்குது? மீன் சிக்கனு முட்டை. சரி எல்லாமே வெட்டி தான் வாங்கி வந்துருக்க. மீனை க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்க. உப்பு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். மசாலா தலை வச்சுக்கலாம். மீனில் கொஞ்சம் சிக்கன் 65 செஞ்சுக்கலாம். முட்டையை வேக வச்சுக்கலாம். பிரியாணி செஞ்சுக்கலாம். அந்த மடம் முடிச்சிடலாம் வேலையை. அத்தை ராதிகா எங்க? பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரம்லாம் எடுக்கிறேன்னு போனாங்க. அந்த பக்கம் தான். அந்த பாத்திரம்லாம் எடுத்து கொஞ்சம் கழுவணும். ஏக்கா மீன்லாம் கொடுக்கா கழுவி எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். வாடி உன்னை தான் தேடி இருந்தேன். சீக்கிரம் போயிட்டு மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வந்துடு. நான் அடுப்பு பற்ற வைக்கிறேன். அப்பத்துலேருந்து அடுப்பு பற்ற வைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன். உன்னை கொல்ல போகிற பார்த்துக்கோ. இன்னும் காய்கறியே கட் பண்ணல. ஏண்டி அடுப்பு பற்ற வச்சு முதல்ல முட்டை வேக வைக்க வேண்டிய. முட்டை வந்துச்சுன்னா அதுக்குள்ளே பிரியாணிக்கு தேவையான அத்தை கொடுத்துருவாங்க. பிரியாணி தாளிச்சு பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இன்னும் சிக்கன் 65 செய்யணும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். எவ்வளோ வேலை இருக்குது. ஏண்டியா இவ்வளோ என்னமோ ஊட்டி சுற்றி பார்க்க வந்தது மாதிரி தெரியலடி. சமைச்சு நல்லா விருந்து சாப்பிட்றதுக்கு வந்துருக்காங்க முடியே. ஆமாண்டி தெரியாதனமா நம்ம தான் வந்து மாட்டிக்கணும் பாருடி. இவளும் கூட நமக்கு சோறு முக்கியமா ஊர் சுற்றி பார்க்கறது முக்கியமா? ஏன்னா டக்குன்னு இப்படி கேட்டுட்ட. முதல்ல பார்த்தா சோறு தான் முக்கியம். அப்புறம் போய் ஊர் சுற்றி பார்க்கலாம். அதுவும் சரிதான். சரி ஏதோ ஒன்று பண்ணு. நான் இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். நானே இதில் வந்து சிக்கன் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து பிரியாணிக்கு பெரிய பெரிய பீஸ் இந்த லெக் பீஸ் அதெல்லாம் போட்டு பிரியாணி செய்யறதுக்கு தனியாக வச்சுக்கோ கழுவிட்டு. அப்புறம் வந்து சிக்கன் 65 செய்யறதுக்கு எலும்பில்லாத போன்லெஸ் சிக்கனாக இருக்கும் பார்த்தியா அதெல்லாம் தனியாக வை. புரியுதா? அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிரியாணிக்கு போகிறதுக்கும் அந்த 65 மசாலா கலரி வைக்கிறதுக்கும். சரி அதை நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஒருத்தர் இல்லைன்னா இங்கே வேலையே நடக்காது. என்னைய சொல்கிறது போது கேட்டியா? அவள் இல்லைன்னா இங்கே வேலையே நடக்காதான். கேட்டு தான் இருக்கேன். பரவாயில்ல. நம்ம ஊருக்குள்ள இருக்கும்போது எதனா ஒரு வேலை வச்சா மூக்கால அழுவாளுங்க. ஊட்டிக்கு வந்தோடனே எனக்கு நல்ல புத்தி வந்து போகுது. வாண்டடாக வேலை செஞ்சுருக்காங்க. நான் கூட இவ்வளோ வேண்டி வேலை வாங்கணும்னு பார்த்தேன். நல்ல பிள்ளைங்க. நல்ல மனம் வாழ்க நாடு போன்ற வாழ்க. ஐயோ இவ வேற பாட ஆரம்பிச்சா. ஐயம்மா காய்கறிலாம் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து கொடுமா. நாங்களும் க்ளீன் பண்ணி தரோம். நீங்கள் காஃபி குடிங்க. பெரிய பொண்ணு கீத்தெல்லாம் வருவாங்க. அவங்க காய்கறிலாம் கட் பண்ணுவாங்க. பெரியம்மா இங்கே தான் இருக்காங்க. உங்ககிட்ட கேட்கலாம். பெரியம்மா என்னப்பா? பெரியம்மா நானும் சஞ்சு அக்காலாம் வந்து பக்கத்தில் பார்க் இருக்கு. அங்கே போய் விளையாடட்டுமா? டேய் கொஞ்ச நேரம் விடா. நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளே போனால் பார்த்துக்கலாம். பெரியம்மா நீங்கள் சமைக்கிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் அங்கே போய் விளையாடிட்டு வரோம். அங்கே வந்து ஊஞ்சல் சறுக்கு மரம் எல்லாமே இருக்குது. நாங்கள் இங்கேருந்து பார்த்தோம். இப்போ தனியெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. இதுவரை தெரியாத ஊர். எங்கே போனாலும் பெரியவங்களை கூட்டு தான் போனோம். பெரியம்மா நீங்கள் வரத்துக்கு லேட் ஆகும். நாங்கள் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரோம். நீங்கள் சாப்பாடு ரெடி ஆகிட்டு கூப்பிடுங்க. நாங்கள் வந்துடுறோம். ஐயோ இவன் வர சொல்கிற வச்சு கேட்க மாட்டேங்கிறானே. உன்னை முதல்ல இதை ஆரம்பிச்சு விட்டது யாரு? வாணி அக்கா தான் கேட்க சொன்னாங்க. என் வீட்டு மாடுதானே சும்மாவே இருக்காது. அது எங்கே இருக்காவ? அங்கே கேட்டுக்கிட்ட நிற்கிறாங்க. வந்தேன்னு வச்சுக்கேன் அடி சரியான அடி விழன்னு சொல்லு அவகிட்ட. பெரியவங்க இல்லாமல் தெரியாத ஊரில் எங்கன்னா போய் தொலைஞ்சு போகிறதுக்கா? அப்புறம் உங்களை தேடி சுத்தத்துக்கே நேரம் சரியாக இருக்கும். ஏன் வந்த இடத்துல வேதனை ரெடி பண்ணி நிற்கிங்களா? யாரும் எங்கேயும் போகக்கூடாது. விளையாடுறதா இங்கே விளையாடுங்க. இங்கே எவ்வளோ இடம் இருக்குது. இங்கே பார்க் மாதிரி தான் இருக்குது. பெரியம்மா யாரும் எங்கேயும் போகக்கூடாது. இங்கே வந்து வாங்க. இந்த புதி நல்லா கிள்ளி கொடுங்க. என்ன வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு திமிர் அதிகமாக இருக்குது. அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் என்ன சொல்லி நிற்கிங்க? வாங்க சமைக்கிறதுக்கு வேலை செஞ்சு கொடுங்க. அச்சோ புதி நல்லா கிள்ளி தரணுமா? நாங்கள் பார்க்குக்கு போல எங்கேயும் போல.
போ கும்முன்னு போய் விளையாடுங்க போங்க. அந்த மரத்தடியில் உட்காந்து விளையாடுங்க போங்க. அக்கா பெரியம்மா எங்கேயும் போக கூடாது சொல்லிட்டாங்க. இங்க வாங்க எல்லாரும். இங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. யாரும் எங்கேயும் போக கூடாது. பெரியவங்க என்னதான் போனோம். எங்க போறதெல்லாம் சாப்பிட்டு ஒண்ணா போலாம். வாங்க உள்ள வாங்க. கோமதி பிள்ளைங்களையும் திட்டுறேன். நாங்க வேணா கூட்டிட்டு போட்டோமா? அத்தை உங்களெல்லாம் இவங்களெல்லாம் சமாளிக்க முடியாது. இந்த பக்கம் விடுங்க அந்த பக்கம் விடுங்க. அதுக்கப்புறம் காணாம போயிடுச்சுன்னா என்ன பிடிச்சின்னு போயிடுச்சுன்னா யாருக்கு பதில் சொல்றது? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பெரியவங்களாம் போனால் தான் இதுங்களை பார்த்துக்க முடியும். உங்களெல்லாம் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு எங்கன்னா ஓடி போயிடுங்க. ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது சரிதான். ஏன்னா நம்மளால இந்த பசங்களை பார்த்துக்க முடியாதுரி. அங்கே என்னென்னமோ நடக்குது. பசங்களெல்லாம் கடத்தின்னு போயிறாங்க. எதனா பண்ணி வைக்கிறாங்க. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்புலாம். எல்லாரும் ஒன்றா போகலாம். ஏக்கா உள்ள வாங்க. குயில பூடிச்சி குண்டில் அடிச்சி பாடகர் உலகம். அது எப்படி பாடுமையா மயில் எப்படி ஆடுமையா. மரியாதை வாங்க எல்லாருங்க. வாட்டமா ரெடியாக போய் நிற்குதுங்க பத்தியா.